எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா? சென்னிமலை முருகர் கோயிலுக்கு தாங்க. வேலையும் லீவு. வணக்கம். பாரத் பெட்ரோலியம், தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும். நன்றி, மீண்டும் வருக. எல்லாம் சொல்கிற 110. வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். இங்கே 60 கிலோமீட்ரு. சங்ககிரியிலேருந்து சென்னிமலைக்கு 60 கிலோமீட்ரு. நம்ம 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இடையில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி வேலையும் லீவு. சரி, ரூமில் இருந்தால் ஃபுல்லாக டிப்ரெஷன். அதனால் சரி சென்னிமலை போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பெருந்தூருங்க 40. அடுத்தது பெருந்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் சென்னிமலை கோயிலுக்கு. கூகுள் மேப்பில் 60 62 என்னமோ போட்டுருந்துச்சு. சரி போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நான் சாப்பிடக்கூட இல்லை. போய் எங்கேயாவது தள்ளுவண்டி கடை இருந்துச்சுன்னா தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டு போயிடலாம். சைடு மிரர் ரொம்ப முக்கியம். அங்கேயே வேறு சர்வீஸ் பண்ணோம், காசு இல்லை. போக விட்டுருவோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்களா? அதாவது சென்னிமலை கோயிலுக்கு தாங்க. இன்றைக்கி வேலையை லீவு. ஓகேவா? சரி, ரூமில் இருந்தால் சரி சும்மாவே இருக்குவோமா. சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சண்டே அதாவது போகலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் சண்டே எங்கிட்ட சம்பளம் வரல. சரி, சம்பளம் வந்துருச்சு. அதுவும் லோனுக்கு அது இதுன்னு போட்டு விட்டேன். சரி, ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு. சரி, 500 ரூபாவை தூக்கிட்டு எங்கே போகலான்னு பார்த்தா சென்னிமலைக்கு. சரி, 500 ரூபா ஃபிக்ஸடு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேங்க. ஏன்னா மனசே சரியில்லை. சரி, ஃபுல்லாக டிப்ரெஷன்லாம் இருக்கும். சரி, ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா பக்கம் என்ன கோயில் இருக்குதுன்னு பார்த்தா சென்னிமலை கோயில் இருக்குது. சரி, இங்கே 62 67 கிலோமீட்டராக வருது. சரி, நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். கரெக்டாக சங்ககிரியிலேருந்து கிளம்பிட்டேன். என்ன போயிட்டு பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு வரலாம்ல. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இது வேறு ஒன்று ஏடா இருக்குது ஆரம்படி. ஏடா இது பட்டன் வேறு வந்துக்குச்சு. ஷர்ட்டு பட்டன் வேறு. என்னடா இதுக்கு வரும். எங்கடா இருக்குது பட்டனு? கியா போலே ஆயா போலே. ஷர்ட்டு பட்டன் போகிறனால ஸ்பீடாக போகிறனால டக்குன்னு வந்துக்குதுங்க. என்னடா இது? எங்கடா இருக்குது கருமம்?
ஸ்பீடாக வேறு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோங்களா, அப்படியே ஷார்ட் பட்டன் வேறு வந்துக்கிச்சுங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 பட்டன் லைனாக வந்துக்கிச்சா, என்ன இது பாடி ஓப்பன் ஆகிறதில்ல, என்ன இது கரும்பு. நானும் தனியார் காலேஜ் படிச்சுருந்தேன்னா ஜாலியாக காலேஜ் பஸ்ஸுலேயே போயிருக்கலாம். ஆனால் ஒன்று, தனியார் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னான்னு. அதே ஆர்ட்ஸ் காலேஜுனால் காலையில் போகிறோமா, மதியத்தோடு வராமா, அவ்வளோதான். 2 ஷிஃப்ட்டு, காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் ஒரு ஷிஃப்ட்டு. அதாவது நாங்களாம் வந்து காலையில் தான், காலையில் 8 மணிக்கு போனோம்னா சும்மா ஜாலியாக, 8 மணிக்கு எங்கே ஜாலியாக போகிறோம், 8 மணி. அதாவது அப்போ படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா என்னடானா, அப்போ படிக்கும் போது வேலைக்கு போயிருந்தேன் சாப்பீஸ் கம்பெனி பார்ட் டைமாக. கிட்டத்தட்ட 3 மணிக்கு, காலையில் 3 மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிட்டு வேலையும் பார்த்துன்னு அதே சேம் டைமில் காலேஜுக்கும் போகணுன்னா கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு நான் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிரும். கிளாஸ் வந்து 9:05க்கெலாம் உள்ளே போயிடணும். நம்ம போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, என்னை ஃபஸ்ட்டு பீரியட் வெளியே நிற்க வச்சுருவாங்க. எனக்கு அப்படியே மனசு சங்கட்டமாக இருக்கும். அப்படியே அந்த பீரியடு ஃபுல்லாக நின்றுங்குவோம். அப்புறமேட்டுக்கு முடிச்சுட்டு வந்து கேட்பார் வாத்தியார், ஏன்டா அவ்வளோ லேட்டுன்னு. அப்படியே எனக்கு சத்தியமாக அதெல்லாம் என்ன சொல்கிறது, காலேஜ் லைஃப் வந்து காலேஜ் லைஃபாகவே இல்லை. சரி காலேஜ் முடிச்சுட்டு சரி நம்ம ஏதாவது வேலைக்கும் போகலான்னு பார்த்தா, வேலைக்கு எந்த வேலைக்கு போகிறது, எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது காரணம். ஸோ ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்க. ஏதோ படிச்சுட்டு சும்மா நாமளும் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு போயிட்டு இருக்கோம். நான் பண்ணுறதெல்லாம் காசு இருந்துச்சுன்னா ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அமௌண்ட் வேணுமே. அமௌண்ட்டு தாங்க இங்கே எல்லாருக்கிட்டையும் பற்றாக்குறை. நிஞ்சா தெரிஞ்சிச்சா என்னான்னு தெரில. அப்பா நிஞ்சா 1000 எல்லாம் 615 நினைக்கிறேன், 615 தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம். அவர்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அவர் ட்ராவல் பண்ணுறாரு. நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, நம்ம ஏதாவது அங்கேயும் இங்கேயும் சின்ன சின்ன ஒரு விலாகாக போட்டுட்டு இருக்கோம். பெரிய விலாகெலாம் எதுவும் நம்ம போடுறதில்ல. அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பெரிய விலாக் போடலாம், எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு பெரிய விலாக் போடலாம். நம்மக்கிட்ட தான் சின்ன சின்ன இது தானுங்க இது. எக்ஸல் காலேஜுங்க, அடே சாமி பெரிய காலேஜ். ஆக்சுவலாக வந்து குமாரபாளையத்துக்கு ரோடு போடுறாங்களா, அதாவது மேம்பாலம் போடுறாங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். அப்படியே பூந்து வர வேண்டியது தான். அதுவும் காலையில் டைம் மட்டும்தான், மற்றப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல, பவானி ஆற்றுல எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாங்க வாங்க. ஆக்சுவலாக வந்து மேட்டூருக்கு போகலான்னு ஒரு ஆசை, ஆனால் 16 கண் அது திறந்து விட்டு தண்ணியை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பவானி ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. பக்கம் போயிட்டு வீடியோவை கட் பண்ணிட்டு பக்கம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரன்னிங்கில் தான் இருக்கும் வீடியோ. கதை போல தோணும் அது கதையே ஒரு இன்ஸ்டா 360 வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் ஆசை நிறைவேறாது. எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட முடியுமாடா, காசு வேணும்டா, துட்டு வேணும்டா. என்னைக்கு நானே என்னவே திட்டிக்கிறேங்க. பார்க்குற பொருளாம் வாங்கணும்னு ஆசைலாம் என்னதான் பண்ணுறது. நம்மளே எங்கள் சோத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம்.
ஆக்சுவலாக வந்து 6 மணிக்கு வேலைக்கு போக வேண்டியது. 6 மணிக்கு சரி வேலை அது இதுன்னு இல்லைன்னாங்களா, சரி அப்படியே இருந்துட்டேன். அப்புறமேட்டு கரெக்டாக 8 மணிக்கு ஃபோன் போட்டு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ரெடி ஆகிட்டேன். சரி கிளம்புறது மட்டும் தான் பாக்கி. தம்பி வேலைக்கு இது வரையாப்பான்னா, எங்கே போகிறது, கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். சரி நம்ம முடிவு எடுத்துட்டோம், போகாமலாம் வைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமே போகலான்னு நினச்சேன், போக முடியல. எடுத்த முடிவை வந்து மாற்றக்கூடாதுங்க. சரி மனசுக்கு சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து மனசு ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக டிப்ரெஷனில், மைண்டு ஃபுல்லாக டிப்ரெஷனில் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதனால் கம்முன்னு கிளம்பிட்டேன். அன்றைக்கி தான் போகணும்ல, இன்றைக்காவது போயிட்டு ஆகணும். காவேரி போகலாம். பவானியில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க, அதாவது சென்னிமலை கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். பழனி போகும்போதே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு, அதனால் போக முடியல. சரி இன்னொரு நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன், அதனால தான் இப்போ போகிறேன். தண்ணி கம்மியாக தான் போகுது. ஃபஸ்ட்டுக்கு இப்போ வந்து அதிகமாக போகுது, ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதாவது தண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, 16 கண் மேட்டூருது. அதனால் தண்ணி இப்போதைக்கு கம்மியாக போகிற மாதிரி தெரியுது. அதே தண்ணி விட்டுருந்தா வச்சுக்கோங்க ஃபுல்லாக போவோம். அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க படகுல. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அடுத்தது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. அது தண்ணி ஃபுல்லாக ஆறு மாதிரி போயிருந்தால் பயங்கரமாக இருக்கும். இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு இல்லையா, அதனால். கோயமுத்தூர், சித்தோடு, பவானி, சான் 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 சான். இந்த சைடு போனால் பவானி. காலேஜ் பஸ் தான் போகுது. அண்ணே கார்காரண்ணே போங்கண்ணே, முந்திடலாண்ணே போங்கண்ணே. காசு கொடுத்துட்டியா? 9 ஆகுது. மனசுக்கு நிறைவாக திருப்தியாக சாப்பிட்டுங்க. வரலாம். இப்படி வண்டி ஏற்றிடலாம். இப்போதாங்க கொஞ்சம் மனசுக்கு ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா சாப்பிட்ல, காலையிலேருந்து நாங்கள் வந்து சுத்தமாக சாப்பிட்ல. சரி சாப்பிடாம தான் வந்தோம். ஏதாவது தள்ளுவண்டி கடை இருக்கான்னு பார்த்துட்டு சரி சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக ஹைவேல போயிட்டு இருந்தேன், ஓரமாக இருந்துச்சு. இதுவரை வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுவரை வந்துட்டு திரும்பி போனேன், போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாமாடான்னு கேட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். 4 இட்லி தாங்க சாப்பிட்டேன். அப்படி அதே வயிறு நிறைஞ்சிருச்சிங்க. உண்மையிலே தான் பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் கூட 4 இட்லினா அதாவது 40 ரூபா ஆயிடும். ஓகேவா, ஒரு இட்லி 10 ரூபா. சட்னியும் சரி, சாம்பாரும் சரி, கார சட்னியும் சரி, எல்லாமே அதாவது பக்காவாக இருந்துச்சு. எவ்வளோன்னு தெரில, அவனே தான் கேட்கணும். எவ்வளோடா, எவ்வளோ மொத்தமாக? ஆஹா, ஐயா 52 ரூபாங்க. அதாவது 4 இட்லி, ஓகேவா, 2 தோசை, 52 ரூபா தான் டோட்டலாக. என்னங்க போய் அவ்வளோதான் வந்தோமா நிம்மதியாக. அதான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா கூட மனசு நிறைவாக இருக்கா என்னன்னு தெரில. இந்த மாதிரி சின்ன சின்ன தள்ளுவண்டியில் சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாக இருக்குது. ஓகேவா, நம்ம சாப்பிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோங்க.
இன்னும் சென்னி மலைக்கு 16 கிலோமீட்டர் இருக்குங்க. தெரியுதுங்களா என்னன்னு தெரில. பழனிக்கு வந்து 103 கிலோமீட்ரு. பழனிக்கு 103 கிலோமீட்ரு, சென்னி மலைக்கு 16 கிலோமீட்ரு. நான் மேப்பில் பார்க்கும்போது 24 கிலோமீட்டர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 16 கிலோமீட்டர். அவ்வளோதான், டக்குன்னு போயிடலாம். தலைக்கவசம் அணிவீர், எல்லாரும் தலைக்கவசம் அணிவீர், தலைக்கவசம் அணிவீர் தான். வெளியில் அதாவது ரொம்ப லாங்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும். லோக்கல்லையும் ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டணுங்க. இப்போலாம் செம்ம டேஞ்சர். ஜாவா போகுது என்ன பைக்கு பேசுமா. அந்த வண்டி நல்லா இருக்குங்க ஜாவா ஓட்டுறதுக்கு. தலைவசமாக வச்சு குக்குன்னு குக்கின்னு போகிறாப்புல போயிட்டாப்புல. இன்னும் 13 கிலோமீட்ரு. சென்னிமலை 13 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 81, ஈரோடு 19. இப்படி போனால் ஈரோடு வழியாக வந்திருக்கலாம். பட் பைபாஸே வந்துடலாம். ஈரோடு வந்தால் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். பைபாஸ் வந்தால் சல்லுன்னு வந்துடலாம்ல, அதனால தான். மங்கை டைமிங்கே ஓடல. அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டு. அந்த பக்கம் பிரியிறவங்களாம் பிரிஞ்சுக்காங்க. ஐயோ, இந்த பக்கம் போகிறவங்களாம் போங்க. நம்மளது எப்பவுமே ஸ்ட்ரைட் தான். இங்கேயும் போட்டுனுக்குறாங்களா? அந்த உனக்கு இருக்குட்டா. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இவர் எவ்வளோ சொன்னாலும் நிற்க மாட்டாருங்க, போயிட்டே இருப்பார். ஸ்ட்ரைட்டு தான் நம்மளது. மேம் போகலாங்களா? அதான் இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான். அப்படியே சும்மா சல்லு புல்லுன்னு போயிட்டே இருந்துடலாம். ஆனால் ஸ்பீட் பிரேக் மட்டும் ஏகப்பட்டாலும் வச்சுன்னுக்குறாங்க. இங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம், மேஸ்திரி வேலை. செய்யாத ஏரியாவே இல்லைங்க. உழவன் நகர். அண்ணே பின்னாடி பார்த்துட்டு வாங்கண்ணே லைட்டாக. ஏங்கண்ணே மொத்தமாக வரீங்க?
லைட்டாக எப்படியும் முன்னாடியும் பார்க்கணும், ஏன்னா அது டபுள் சைடு ரோடு. அந்த முன்னாடியும் பார்க்கணும், அடுத்தது பின்னாடியும் பார்க்கணும். பார்த்துட்டு வாங்கினே, வண்டி வராத போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்கண்ணே. என்னடா இது என்றாது தார் போகுது அடே சோ தார். என்ன காருங்க, தாரு காரு இல்லை தாரு, செம வண்டி. வாங்கி ஓட்டினா அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்கும். நம்ம தான் இங்கே எல்லாமே என்ற மாதிரி இருக்கும். ஸ்ரீ மதுரை பெருந்துறை சிறப்பு நிலை பேரூராட்சி. எந்த ஒரு வண்டி இல்லைன்னா நம்ம சந்தில் தூந்து போக வேண்டியது தான். மட்டும் தான் முன்ன ஆக்சுவலாக வந்து சென்னிமலை கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அங்கே பாருங்க, கோபுரம் தெரியுதுங்களா? கேமராவில் தெரியுதா என்னான்னு தெரில. அந்த காட்டில் இருக்காருங்க முருகர். அவ்வளோதான், வந்துட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் தான். 5 ஒரு 7 நினைக்கிறேன், 7 இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், சல்லு புல்லுன்னு போயிடலாங்க. டிஃபன் ரெடி. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோங்க. ஏங்க நீங்கள் இப்போ வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் என்னத்தங்க பண்ணுறது? என்ன தங்கம், ஒரு மாதிரியாக ரோடு அப்படியே நல்லா இருக்குது தானே. இந்த பக்கமும் புளியா மரம், இந்த பக்கமும் புளியா மரம். ஆனால் ரோடு இன்னொரு கொஞ்சம் அகலப்படுத்தினாங்களா வச்சுக்கோங்க. இந்த பக்கங்கிற புளியா மரத்தையும் தூக்கிடுவாங்க, இந்த பக்கங்கிற புளியா மரத்தையும் தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களே அரசாங்கமே நடுவாங்க, அவங்களே தூக்கிடுவாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. எப்படி நாம் வெட்டினா தான் நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. அவங்க சொல்லாங்காட்டி நம்ம வெட்டவே கூடாது. நல்லா இருக்குங்க. ஒரு கொஞ்சம் மரம் பெருசாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படியே சும்மா எப்படி நான் சொல்கிறது, அப்படியே நிழல்லே போகலாம். வெயில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, கொஞ்ச நேரம் நின்று ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இருந்த இடத்தையும் பாதி இடத்த வந்து அழிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ரோடு வந்து அகலப்படுத்துகிறேன், விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு ஏதேதோ பண்ணி மொத்தம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸ்போர்ட்ஸ் வைப் போடு 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 ப்ரோ. ஓகே, பக்கம் போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், சென்னிமலை வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதாங்க சென்னிமலை. முன்னாடி பார்த்தீங்களா கோயிலுங்க, தெரியுதா நானும் தெரில. அதான் பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க கோயில். சரி வாங்க போகலாம். பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்துருக்கோம். சென்னிமலைக்கு எந்த ரூட்டுன்னு தெரியாதுங்களாக்கும். இல்லை கார்காரானாச்சு, பொறுமையாவானே. மாப்பிள்ளை சென்னிமலை ரீச் ஆகிட்டு கூட மாப்பிள்ளை.
எத்தனை தவளை பிரான்ச் இருக்குது. பிளாக் பேக் இந்த மாதிரி ஸ்கூட்டிஸ்கார அக்காவை பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் பொறுமையாக போய்க்காங்க நண்பர்களே. என் கோயிலுக்கு எந்த பக்கம்னு தெரியலையே. ஐயோ எந்த பக்கம் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இதில் போனால் ஒரு ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். எந்த பக்கம்? இங்கே தானே கோயிலுக்கு வழி எந்த பக்கம்னே தெரியலையே, மறந்துடுச்சு. போங்கண்ணே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கோயிலுக்கு வழி இந்த வழி தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணை பாருண்ணா. கரெக்டாக என்னான்னு தெரியல. கரெக்டாக போய் கோயிலுக்கு சரியான வழியிலேயே போயிட்டு இருக்கோம் கேப்டன். தெரியலையே. மேப் போட ஊத்துக்குழின்னு காட்டுது. அந்த வழியாட்டுங்கடா டேய். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்டா. தப்பாக வந்துட்டோமே. ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டு வளையணும். நம்ம தான் தப்பாக வந்து வளைஞ்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போய் வளையணும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைங்க. பழனிக்கு இதே ரூட்டில் தான் போயிருக்கோம். ஆனால் அது முன்னாடி போயிட்டு வளைஞ்சிருவோம். இந்த ரூட்டில் வந்ததில்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கண்ணு மூக்கு தின்னு இந்த ரூட் தான். இந்த தான். கைப்போடு ஸ்கூல் புக். இதே ரூட்டு தாங்க. சென்னிமலைக்கு போக போகிறோம். ஆமாம், பின்ன சரியான கூட்டமாக தாங்க. நண்பர்கள் பானிபூரி ஸ்டால் சென்னிமலை கடைக்கு இருக்குது, வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நல்ல நேம் வச்சுருக்காப்புல. காரு, பஸ்ஸு, லாரி எல்லாமே தூக்கிட்டு போக மாட்டேங்குது. ரோடு போதுங்க. அதேமாதிரி காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். டோக்கன் வாங்குறாங்க. வண்டிக்காக இருந்தாலும் சரி, காருக்காக இருந்தாலும் சரி, டோக்கன் வாங்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். எவ்வளோன்னு தெரியல டோக்கனு. ₹10. ₹10 ₹10 இருக்கா? சென்னையில் எங்கிட்ட இருக்கும். சொல்கிறா எங்கிட்ட இருக்கு, நான் தரேன்டா.
10 ரூபா. இந்த அப்படி எச்சரிக்கை 10 ரூபாங்க. மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து 10 ரூபா செக் போஸ்ட்டு. ஓகேவா? பரவாயில்லைங்க, ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது, குறைய சொல்ல முடியாது. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. வளைவுலாம் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க. அக்னி டிஎம்டி கம்பி ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, பாராட்டலாம். கோயிலுக்கு இந்த பக்கம் தான் ரோடு ஆட்டுங்குது, அந்த பக்கம் வந்து படிக்கட்டு ஆட்டுங்குது. நான் கூட எங்கடா ரோடை காணோம்னு நினச்சேன். கோயில் எந்த பக்கங்குதுன்னே தெரியலையே. அங்கேருந்து பார்க்கும்போது மலை மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கோயில் எந்த பக்கங்குதுன்னே தெரில. ஏதோ ஒன்று கோயில் அநியமாக இந்த பக்கம் தான் இருக்குது. கோயிலுக்கு இந்த பக்கம் தான் ரோடு, அதாவது பின்னாடி பக்கம். முன்னாடி பக்கம் வந்து ஸ்டெப்பு, அதாவது படி மூலிமா போகிறது. உங்கள் விருப்பம் என்ன பண்ணாலும் சரி, படி மூலிமா போனாலும் சரி, இல்லை ரோடு மூலிமா போனாலும் சரி. ஆனால் ரோடு வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்குங்க. வெறித்தனம் கைஸ் வெறித்தனம் வெறித்தனம். அந்த பொண்ணை பாருண்ணா, ஏன்னா ஏமண்ணா எலும்பு சிப்பால கலருண்ணா. எங்கடா கோயில் இருக்கணும்? கோயில் எங்கடா இருக்குது இப்பயா? அந்த இடத்துலேருந்து நானும் அதே தானே தேடிட்டு இருக்கேன். ஒரு 2 வண்டி வருது. போகும்போது தான் பெட்ரோல் இழுக்கும், வரும்போதெல்லாம் பெட்ரோல் இழுக்காது. ஏன்னா சல்லு புல்லுன்னு வந்துடலாம். தம்பி மொட்டை மாடி மேலே காற்று வாங்கிட்டு போகிறாப்புல தலைவன். அவங்ககிட்ட இருக்குது, அவன் வாங்கிட்டு போகிறான். அவங்ககிட்ட இருந்தால் நம்மளா ஓசி காற்று வாங்கிட்டு போகிறோம்டா. பார்த்தா தெரில, நம்மளெல்லாம் ஓப்பன் டைப்பு. தலைவர் இதெல்லாம் மொட்டை மாடியில் பாதி தான் அவனுக்கு காற்றடிக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து செவ்வாய்க்கிழமை நல்லா கூட்டம் தாங்க கோயிலில். இங்கே வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது. டே சாமி, வேறு லெவலாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் தான், அப்படியே சும்மா செதுக்கி விட்ட மாதிரி இது. ஐயோ, நேரம் காரில் மோதி இருப்பேன். ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சென்னிமலை கோயிலுக்கு வந்தோம். வந்துட்டு சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் கூடத்துக்கு மேலே படிக்கட்டில் சரி எல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி நாமளும் போனுங்க. இந்த சந்தனங்க தானுங்களா, அது நான் வச்சேன்னா இவனு வச்சானா 20 ரூபா வாங்கிட்டாங்க. சரி விடு, நல்லா தான் இருக்குது, நல்லா தானே இருக்குங்க சொல்லுங்கள். சரி வந்தோம், சாமியை தரிசனம் செஞ்சுட்டு போய் அவ்வளோதான் இப்போ கிளம்ப போகிறோம். ஹலோ கைஸ், அதாவது சென்னிமலை கோயிலுக்கு பேக் சைடு என்னடா கோயில்? பின்னாக்கு சித்தர் குகை கோயில்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, நடைபாதை மாதிரி சும்மா பயங்கரமாக பண்ணின்னுக்கிறாங்க. உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்களும் பின்னாடிருந்து வரோம். சரி வந்துட்டோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கோம். நானும் அவனும். அவன் ஒரு கொஞ்சம் கேமராமேனு ஒரு கொஞ்சம் மனசுலேயே நினச்சிக்குவான். அதனால் அடியாக ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் ஒரு ஃபோட்டோ ஒழுங்காக்காது. அதனால் இப்போ நடந்துகிட்டே இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், அப்படியே சும்மா வழி எப்படி இருக்குன்னு. சும்மா அழகா 2 வீலரே ஓட்டல மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பக்காவாக வந்து வழி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காலில் வந்து முள்ளேறிடுச்சு பாருங்கள். வழி ஃபுல்லாக வெறும் கல்லை அடிக்க வச்சுன்னுக்கிறாங்க. இந்த மாதிரி கல்லை ஏன் அடிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அதாவது எதாவது வேண்டுதலாம். இவன் தான் சொன்னான் நம்ம எதாவது வேண்டுதல் வச்சுங்களாம், ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் அதுக்குள்ளே நிறைவேறிடுச்சுன்னா அந்த கல் வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுருணும், அதே உளுந்துருண்டா அந்த மாதிரி சொன்னான். ஹலோ கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்களா வந்து ரீசெண்டாக இல்லாத, அதாவது இன்றைக்கி சென்னிமலை வந்திருந்தோம். வந்துட்டு சென்னிமலை கோயிலை வந்து வணங்கிட்டு தரிசனத்தில் தான் முடிச்சுட்டு மேலே ஒரு சித்தர் குகை கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டோம். பார்த்துட்டு வந்தோம். இப்போ கிளம்புறோம் கைஸ், வாங்க போகலாம்.
இது வந்து அன்னதானத்துக்கு வரக்கூடிய வழி. இங்கே வந்து அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூங்க, பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்னென்னா வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு தான் இடம் இல்லை. இருந்துச்சு அந்த கோயிலுன்னு, அங்கே விடல. இங்கேருந்து பார்த்தா பாருங்கள், மரம்லாம் கும்பலாக இருப்பாரு. அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது மயிலும் சேவலும் இருக்கிற மாதிரி அந்த இது ஒரு நல்லா இருந்துச்சு. அடுத்தது சாமி தரிசனத்தெலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துன்னு சொன்னாங்க. அதனால கோயிலில் உட்காந்துட்டு இருக்கோம். நடந்து போவோம்டா, நீ நடந்து கீழே வந்துடு. கைஸ் இங்கே பாருங்களேன், முன்னாடி வந்து ஒரு புது BMW TN 56 AC 90-99 நினைக்கிறேன். பா நான் காரு BMWங்க, புதுசாட்டுங்க இது. பார்க்கலாம். கீழே போய் அங்கே மீன் பண்ணி பார்த்துட்டேன். மீன் பண்ண இருக்குது கிணறு. எந்த கிணறு? தண்ணி அங்கே பார்த்தியா? இன்றைக்கி வந்து சென்னிமலையில் சரியான கூட்டம். சென்னிமலை முருகர் கோயிலில் கூட்டங்க. அதுலேயும் முக்கியமாக என்னென்னா வச்சுக்கோங்க, BMW ஒன்று புதுசாக நின்றுட்டு இருந்துச்சு பாருங்கள், அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஹெல்மெட்டை காணோம். ஏய் ஹெல்மெட் அடே சாமி, இதெல்லாம் குரங்கு சும்மா. என்னென்ன பண்ண முடியுமோ பாருங்களேன், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி போட்டிருக்குங்க. சே பிச்சு மேய்ஞ்சி பார்த்துட்டு இருக்குது. அந்த கிளிப்பு இருக்கு, ஏதோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணினுங்குது. என்ன இது உடஞ்சிடுச்சா? நான் கூட மொபைலு அந்த கேமரா மவுண்ட்டு உடச்சிருச்சுன்னு நினச்சேன். எதுவும் உடைக்கல, பரவாயில்ல. நிறுத்துறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக குரங்கு. இப்போ வண்டி எந்த பக்கம் தீன் போகிறதுன்னு தெரியலையா. அந்த R15 முன்னாடி எடுக்கணும். அடுத்தது வண்டியை வந்து இந்த பக்கம் எடுத்து விடணும். எடுத்துட்டா சரி கிளம்பினேக்கலாம். பாருங்கள், சென்னிமலை கோயில் அங்கே தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அது அன்னதான கூடம். அடுத்தது அதுக்கு மேலே வந்து ஒரு சித்தர் கோவில், ஓகேவா, சித்தர் குகை கோயில்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ஆனால் இன்றைக்கி வந்து சரியான கூட்டம், ஓகேவா. இதெல்லாம் வண்டி சேவை எங்கேயா கோச்சா? ஏய் இதை எடுத்து பையில் போட்டுக்கா போகலாம். அந்த மூடி எடுத்து பையில் போட்டியா? தூக்கு போகலாம். ஆனால் செம்மையான கூட்டம். வந்தோம், சென்னிமலை கோயிலுக்கு வரலான்னு சொல்லிவிட்டு நேரத்துலேயே வந்ததுனால கூட்டம் கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அவ்வளோதான், இப்போ கிளம்புறோம். வண்டி எடுத்துகிட்டுங்களாம், சரி கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். தண்ணி தூக்கா இனிமேலுக்கு எங்கே போனாலும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிக்கிண்டா அக்காரமும். 30 ரூபாங்க ஒரு லட்டு. திருப்பதிலே 50 ரூபான்னு தான் விற்கிறாங்க. இங்கே 60 ரூபா ஒரு லட்டு. சரியாக கொள்ளை அடிக்கிறாங்க. வலி வரலாம். ஹார்ன் அடித்தா வலி விடுறதுல ஒன்றும் இல்லை. நம்மளுங்கிட்ட அது ஒரு பழக்க மாட்டேங்குது. வலி விடுறது தானே ஹார்ன் அடிக்கிறோம். வலி விடுங்கடானா வாரமாக அப்படியே நடுறட்டே நின்றுக்கிறது. மொத்தம் 9 ஏர் பெண்டு. அதில் ஃபஸ்ட்டு பெண்டு இது. அப்படியே அந்த பக்கம் போனால் அப்படியே பழனி ரூட்டுங்க. இங்கே வந்து தெரிதா என்னான்னு தெரில. அப்படியே எங்கே வழி நடுவே வரும் காரே நிறுத்தி விட்ருக்காங்க. மேலே இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் இங்கேயே பார்க்கிங் போடுவாங்களாட்டுங்குது. இந்த அண்ணா வந்து சொல்கிறாரு, மேலே இடம் இல்லை, இங்கேயே பார்க்கிங் போடுங்கன்னு. அதனால தான் வழி நடுவாக வெறும் காராக இருக்குது.
இதே ஒரு நல்ல ஒரு விசேஷ நாளாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோவேன், சத்தியமாக வண்டியை ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போயே பாருங்கள் விசேஷ நாளே இல்லை, ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. சரி ஆனால் நம்ம முருகரை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? பின்ன என்னங்க, ரூமில் வந்து இப்போ ரூமில் ஒன்டியாக நின்னா வச்சுக்கோங்க, ஒன்டியாக உட்காந்துருந்தோன்னா டிப்ரெஷனு. அப்படியே கடனை நினச்சி எல்லாம் வாழ்க்கையை நினச்சி நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா ஒவ்வொரு நாள் நினைக்கிறத. அதனால தான் சரி, என்ன எவ்வளோ செலவாகுது, கிட்டத்தட்ட வந்தோம் 200 பெட்ரோல் போட்டேன். அடுத்தது சாப்பாடு அவர் தான் இவன் வாங்கிட்டு வந்தான். 200 பெட்ரோல் போட்டு ஒரு 30 ஒரு ரவுண்ட் ரோட்டாக ஒரு வெள்ளையாக்கும். அதை வாங்கி அந்த பொறி உண்டியாட்டம் ஒன்று இருக்கும் சின்னதாக, அதை வாங்கி ஜோப்பில் போட்டு விட்டோன்னுக்கிறேன். போய் ரூமில் உட்காந்து பொரியல் மாதிரி தின்னு உட்காந்துக்கிறது தான். ஏன்னா போய் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு கஷ்டப்படுற வயசில் கஷ்டப்படணும், அது வேணால் உண்மை தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸ் எங்கடா ஆகுது? கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து அது நம்ம வந்து பின்னாடி தான் ரோடே இருக்குது. அப்படியே இந்த மலை இந்த சைடு தான், அந்த இங்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. இங்கே ஒரு ஹைவே வந்து இதில் அப்படியே இப்படி போனால் பழனிக்கு போயிடலாம். இங்கே வந்து ஒன்றுமே தெரியல, செடியெல்லாம் மறைச்சுனுக்குது. நம்ம போகலாம். நம்மளும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போகலாம், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி நம்மளும் மோட்டோ விளாக் கண்டென்ட் போடலான்னு பார்த்தா, நம்மளுடைய கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஏதோ பண்ணிவிட்டு என்ன ஏதோ மொத்தமாக ஏதோ போகிற வாக்கில் ஏதோ போகிற போக்கில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அதான் ஒன்றுமே என்னவோ போங்க. அன்னமே உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். வாணா நீ வாணா. அதான் டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆக போகுது. நம்ம காலையில் நேரத்துலேயே வந்துட்டோம்ல, அதனால் சாமியை பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். உட்காந்துருந்தாங்க, அவர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலாக. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக. கோயிலுக்கு ஏன்டா அடிக்கா நிறைய பேர் வராங்க, எனக்கு ஏன்னு தெரில. காண்டவங்கிட்ட வந்து பாரத்தை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த கொஞ்ச நேரம் தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதில் போகும்போது வந்து அதிகமாக பெட்ரோலை பிடிக்காது. வண்டியில் ஏதாவது வச்சுருந்துங்களா? எதுவும் இல்லை. அங்கே திருடின்னு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு புழக்காயும் இல்லை. ஹாய் லேடிஸை பார்த்தா நம்ம இங்கே கோட்டை விட்ருவோம். நம்பலைங்க, பட்டியும் கோட்டையும் போட்டு இங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உண்மையிலேங்க அந்த நீரை வச்சாங்க சந்தனத்தை பின்னாடி உக்காந்து நிற்கிறோம். அவன் தான் சொன்னான், சந்தனத்தை வச்சுக்கலான்டான்னு சொன்னான். சரி நாமளும் ஆசைப்பட்டு வச்சுக்கலான்னு பார்த்தேன். எவ்வளோண்ணான்னு கேட்டால் 20 ரூபான்றாங்க 2 பேருக்கும். சரி என்ன ஆயிருப்போகுதுன்னு சரி கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டோம். என்னடா கிளச்சை பிடிச்சி வருது வண்டி தாறுமாறாக போகுதுடா, கிளச்சை பிடிச்சோன்னே. அப்புறமேட்டு தண்ணி பாட்டில் 30 ரூபா, 1 லிட்டரு 30 ரூபாங்க அநியாயத்துக்கு. சாமி 20 ரூபா தான். சரி கீழேருந்துன்னா மேலேனா கடை வைக்கிறாங்கன்னா என்ன தூக்கிட்டு வண்டியில் தானே வராங்க. இதென்னா வெள்ளிங்கிரி மலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 20 ரூபானே விற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா சரி விட்டுங்க, 10 ரூபா. நம்ம அதுக்கெலாம் எதுக்கும் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. என்னன்னு தெரியல, வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அன்னமே ஜாவா ஆ
காலு தரைக்கீழே தொடுதா? வளைவில் அது மாதிரி தான். வா, ஒரு வயசானவர் ஜாவா ஓட்டிட்டு போகிறாரு. அவ்வளோலாம் வயசில் ஓட்டுற வயசில் ஓட்டலாம், என்ன போய் நம்ம ஈடு இருக்கும்போது அவர் உழைச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போ எங்கேயா கீழே எங்கேயா மீன் பண்ணை இருக்குன்னு சொன்னான். மீன் பண்ணை இருக்கா இல்லையா, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அண்ணாமே அண்ணாமே, இங்கிட்டு தான் அந்த வழி இருக்கு. இன்னும் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். லலலா, அப்பா காது அடைச்சிடுச்சுப்பா சாமி. ஜியோ ஆயோ. மேலே சொல்ல மறந்துட்டேன், சென்னிமலைக்கு பஸ்ஸெல்லாம் வருது. நான் கூட பஸ் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பஸ்ஸு வருது. ஓகேவா? செக் போஸ்ட் ஏன்னா மீன் பண்ணிக்குது முன்னாடி அந்த கிணறு மாதிரி இருக்குல்ல, எங்க முன்னாடி முன்னாடி. ஆ எது இதுவா? இதா? நம்ம முன்னாடி பார்த்தீங்களா ஒரு RX 100 சும்மா வெறித்தனமாக ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே சவுண்ட் அந்த பீட்டு கேட்டிங்களா வச்சுக்கோமா, ரொம்ப தொலைவாக போயிட்டாலும், அதாவது தொலைவில் இருந்தால் கூட கரெக்டாக கேட்குது. ஏன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாராட்டுங்குது. பயங்கரமாக இருக்குது. முன்னாடி தான் போயிட்டே இருக்குது. பா, RX 100 தாங்க. எந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. RX 100 எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டாவது என்னுடைய ஃபஸ்ட்டு அதான் வாங்கணும்னு ஆசை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வண்டியாக வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வேணும். பழைய வண்டி கூட அந்த மாதிரி, இப்போ புது வண்டி கூட அந்த மாதிரி இருக்காது. ஆனால் பழைய வண்டி RX 100 பியூர் பிளாக்கு, வெறித்தனமாக சும்மா கண்டிஷனாக பயங்கரமாக வச்சுன்னுக்கிறாரு. வண்டி சவுண்டு கேட்டால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக வச்சுருக்கிறாரு தலைவர். என்னன்னா வச்சுக்கோங்க, புது வண்டி கூட வாங்கிடலாம். RX 100 அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது உண்மையிலே. அது அதாவது அது மார்க்கெட்டுக்கு வந்தபோது வெறும் 30,000க்கு வாங்கியிருக்கலாம் நிறைய பேர். ஆனால் இப்போ வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா இல்லை 1 லட்ச ரூபா இருந்தால் தான் RX 100 வாங்க முடியும். நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான், அவ்வளோ காசு இருந்தால் மட்டும்தான் நல்ல கண்டிஷனில் வாங்கி போட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு விற்கிது. ஃபஸ்ட்டு ஆசையாக தான் RX 100 வாங்கணும். சரி, அப்புறமேட்டுக்கு நம்ம இதை வாங்கிட்டோம். இப்போ நான் நினைக்கிறேன், ஏன்டா இதை வாங்கினேன்னு. எப்போ EMI கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்குது. இதை நான் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர்ன்ற மாதிரி. F3 cafe, Sports 5 F3 cafe. Jinggu jakku jakku jang. Mana sih gitu ya, apa? Nanti 40 apa ya? எங்கே போகணுன்னு தெரில. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி இந்த கிளைமேட் பாருங்கள். கரும்பு தோட்டம், அடுத்து தேங்காய் தோட்டம், ஒரு ஹைவே. பா, என்ன வாழ்க்கை. சத்தியமாக என் வீட்டில் காசு இருந்துச்சுன்னா வச்சுக்கோவேன், நான் கண்டிப்பாக ட்ரிப்பு போயிடுவேன். ட்ரிப்பு போனால் பெரிய பெரிய லாங் வீடியோஸ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே என்னங்க தூரல் போடுது. அடட, மலை தூரல் உண்மையிலே நல்லா இருக்குங்க. காலையில் எங்கே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோவேன், அது அங்கே தான் சாப்பிட்டோம். அங்கே ஒரு ஹோட்டல் தெரித்தானே, தள்ளுவண்டி ஹோட்டல், அங்கே தான் சாப்பிட்டோம்.
டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹைவேல போகிறது கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ இருக்காதான்னு தெரில. ஆனால் சின்ன சின்ன கிராமங்களில் நெல் வயல் அந்த மாதிரி இடத்துல போகும்போது பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே அனுபவம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்குப்பா. எனக்கு வந்து எதில் போனாலும் சரி, எனக்கு சரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைச்சா சரி, உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. காசு இருந்துச்சுன்னா நாமளும் தான் ட்ரிப்பு போகலாம். என்னுடைய காசு இருந்துச்சுன்னா ட்ரிப்பு போகிற ஐடியா, அதாவது கன்னியாகுமரி ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி ட்ரிப்பு ஒரு வருஷமாக அப்படியே போயிடுச்சு. ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ட்ரிப்பும் போயிடுச்சு. சரி, கன்னியாகுமரி அந்த எய்மே போயிடுச்சுங்க. அந்த ட்ரிப்பு போகணுன்னு எய்மே போயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி ட்ரிப்பு, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து தேனி இல்லைன்னா மதுரை, இந்த 2 சைடு. அப்படி இல்லைன்னா கேரளாவில் இடுக்கி, இந்த ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் நம்மக்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணுறது? எப்பயோ ஒரு நாள் நமக்கான காலம் வரும், அது வரையும் நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். பார்த்துக்கலான்ற மாதிரி. ஆட்டையாம்பாளையம் யமனுக்கே பகிந்திய முகம். ஹைவேல போகிறது கூட ஒரு செம்ம ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச வண்டியில் ஹைவேல ஒரு ட்ராவல் ரிலேட்டிவான ஒரு வண்டி, நமக்கு பிடிச்சவங்க கூட ஒரு லாங் ட்ரிப்பு ஒன்று போகணும். நமக்கு பிடிச்சவங்களாம் யாரும் இல்லை, என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்கு பிடிச்சவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக வெறும் ஃபன்னாக தான் இருக்கணும். அந்த மாதிரி போகிற இடம் மட்டும்தான் தெரியணும், இடையில் வர கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு பழகி டேக்ஸ் வேல்யூ உள்ளலாம் போனதில்ல, வெளியே நின்று வேணால் பார்த்துன்னுக்கிறேன். எப்படி இருந்தான்னா நமக்கான கங்காபுரம் யமனுக்கே ஏன் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு எனக்கும். இடம் நல்லா இருக்குது ஒரு மேம். வெயிட் பண்ணுங்க மேம், நாங்களே ஒரு போடு மேம், நாங்கள் போயிடுறோம். ஜாங்கு ஜக்கு ஜனக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கு அடி ரக்கம்மா சாங்கெல்லாம் சும்மா ஏதோ 4 லைனு 2 லைனு பாடுவான், அவ்வளோதான். அடி ரக்கம்மா கையை தட்டு டான் டடடடன் ஏதோ சும்மா பாடுவான், அவ்வளோதான். நீங்கள் வந்து காமெடியாக நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் சீரியஸாக நினச்சிங்கன்னா அது சீரியஸாக பாட முடியாது. மட்டும் தான் கம்முன்னு போங்கட்டு கோவில் சொல்லப்ப பாளையம் எங்கடா இருக்குது டீ காஃபி. என்னன்னே டீ ஷாப்பை தூக்கிட்டு போய் உள்ளா வச்சுட்டு இருந்தால் எப்படின்னே தெரியும். மதுரை ஸ்லாங்கு கற்றுக்கணுங்க, சும்மா தெறிக்க விட்டுறலாம். மதுரை ஸ்லாங்கு
பேசலாம். ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் பசங்க மதுரை பசங்க நம்ம கூட நல்லா பேசிட்டு இருந்தால் மதுரை ஸ்லாங் பிடிச்சிடலாம். இதெல்லாம் கஷ்டமா? ஈஸி தான். ஏன் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு, தாலாட்டு தாவி வரும் தேனூட்டு போல பா. லென்த் ஹைவே வண்டி எதுவும் இல்லை, பயங்கரமாக இருக்குல்ல. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது ஒரே ஒரு ட்ராவல், அதாவது ஒரே ஒரு வண்டியை தான் பார்த்தேன். கவாசக்கி நிஞ்சா 650 அந்த வண்டியை தான் பார்த்தேன். ஒருத்தர் கோ ஸ்லோ தலைவன் எங்கேயே போவாப்பிள்ளையாட்டுக்கு இந்த எம்டியில். போகட்டும் இந்த லைவா பார்த்து போயிட்டு வாயா, அம்பிட்டு தான். யார் எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. அவ்வளோதான். தீபாவளிக்கு வந்து தலை படம் ரிலீஸு, விடாமுயற்சி, சும்மா தேட்டரை கிழிச்சு. அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு அப்டேட் வரும். இப்போ என்னடானா வாரமெல்லாம் வெறும் அப்டேட்டாக வந்துருக்குதுங்க. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. நல்லா அப்படியே சும்மா வெயிட்டிங் ஃபார் லிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்காங்கலாம். வரட்டும். தளபதி படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதி ரிலீஸு. செப்டம்பர் 2 நினைக்கிறேன். செப்டம்பர் 2 தான். அன்றைக்கி எத்தனை தேட்டரு ஸ்க்ரீன் கிளிக்கிறாங்களோ என்னன்னு தெரில. சர்வீஸ் பாயிண்ட் என்னடா ரோடு எப்போ IRTT காலேஜ். பண்ணிட்டோம். வெறித்தனமாக வந்து பவானியை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான், நம்பிட்டு தான். சென்னிமல் விளாக் முடிய போகுதுங்க. அவ்வளோதாங்க. சென்னிமலை கோயிலுக்கு போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு, அதாவது எங்கே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? இன்னும் ஒரு கொஞ்சம் தொலைவு தான். அப்பா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இன்னைக்கு. ஈரோடு, சேலம், சென்னை, பெங்களூர், சித்தூர். எது அதிக தொலைவு? சென்னை தான் அதிக தொலைவு. 378 கிலோமீட்டர் இங்கேருந்து. சங்ககிரிக்கு வந்து, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா, சங்ககிரிக்கு வந்து இந்த சைடு திரும்பிடும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக சேலம் போகிறோன்னா இந்த பைபாஸ் தான். சங்ககிரிக்கு மட்டும் இந்த ரூட்டில் திரும்பிக்கும் பஸ்ஸு. ஏன்னா நம்ம எங்கே தங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டன்னு ஒரு ஊரில் தான், சங்ககிரியில். கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். சும்மா சல்லு புல்லுன்னு வந்துட்டோம் கைஸ். மீடியம் ஸ்பீடு அங்கேருந்து வரும்போது கரெக்டாக 100, 95 அந்த மாதிரி தான். இடையில ஆள் இல்லைன்னா அடிச்சு ஓட்டின்னு வரது தான். ஓகேவா?
ஏதோ ஒன்று அங்கே வந்து வந்தோம். ஆனால் எங்கேயுமே வந்து டிராஃபிக்கே இல்லை. இதே மாதிரி தான் ரூட் வந்து சிந்திச்சு இதே மாதிரி. அதனால் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம், டக்குன்னு வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அதே ஒரு கொஞ்சம் டிராஃபிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட முடியாது. இவன் பேர் சொல்லுமே. நெக்ஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போகலான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து நான் சென்னிமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா வச்சுக்கோவேன். என்கிட்ட காசு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுற கோயிலுக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு வருவேன். ஓகேவா? கண்டிப்பாக அது எந்த கோயில்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டூர் போகிறது கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோயிலுக்கு போகணுன்னா ஏன்னா அங்கே போனால் ஒரு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குதுங்க. கோயிலுக்கு போனால் ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அதனால தான் இதிலே போயின்னுக்கலாம். நாம் போயிட்டு முன்னாடி வந்து கட்டு இருக்குது, அந்த கட்டில் நம்ம வளைஞ்சு போய்க்கலாம். அதான் கோயிலுக்கு போனால் ஒரு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. அதனால தாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இல்லைனா போவோம், எல்லாம் போகவே மாட்டேன். டூருக்கு போனால் வச்சுக்கோங்க பசங்களோடு போகணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். ஏதோ கோயிலுக்கு போனால் ஏதோ மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ போயிட்டு அப்படியே பொறுமையாக வரேன். என்ன பண்ணுறது? நான் ரூமில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பொலமின்னு தான் இருந்துருப்பேன். ஏதோ ஒன்று நினச்சின்னு பொலமின்னு அப்படியே தான் இருந்திருப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி போகிறது தான். அட்டா மல்லாட்டா அட்டா மல்லாட்டா அழகாட்டிடிட்டா புயல் மடாட்டா மாடி மாடி மலை அடிக்க மண்ட்டுக்குள்ள கொடை பிடிக்க டால்கள் தண்டாட்டி கைகள் துண்டாட்டி மாடி மாடி மலை அடிக்க மண்ட்டுக்குள்ள கொடை பிடிக்க. லுக்கு நர்சிங் கேர்ள்ஸ், விவேகானந்தா நர்சிங் கேர்ள்ஸ் அவங்களாம் கோயிலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கட்டும் என்ன பண்ணுறது. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. படித்து எதே முன்னேறினாங்களா போதும். இந்த வண்டி வரல. அவ்வளோதான் ரூமுக்கு வந்துட்டுங்க. கண்ணாடி மடக்கிட்டு சரி போனால் போகட்டும். நட ரூமை தர அவ்வளோதாங்க. எத்தான் ரூமு இந்த வழியில் வந்தால் பைபாஸ்லேருந்து இப்படியே வந்தாலும் இது இப்படி போனால் வச்சுக்கோங்க சங்ககிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க. ஆமாம். ஓகே பாய் காய்ஸ். ஹலோ காய்ஸ், சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கேன். ஓகேவா? போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்னா இதுதாங்க வாங்கிட்டு வந்தேன். இது 30 ரூபாங்க. மற்ற இடத்துல 20 ரூபான்னு சொல்லுவாங்க, சென்னிமலாம் 30 ரூபாங்க. நான் அநேகமாக இருக்குதுங்க. சரி போயிட்டு வந்துட்டேன். எங்கள் ரூமில் படுத்து தூங்கியிருந்தால் அவர் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகும், டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் என்னத்துக்கு. அதனால் போயிட்டு ஜாலியாக ஒன்று வாங்கி சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஜாலியாக ஒன்று வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்து இங்கே ஒன்று மென்று தின்னு உட்காந்துங்க. ஓகே காய்ஸ், பாய்.